காமனாக வந்து கைனகாலஜிக்கில் வந்து ஒரு சில டேர்ம்ஸ் இருக்குது. லைக் ஃபைப்ராய்ட்ஸ், நீர்க்கட்டி, பாலிப்ஸ் அப்படின்லாம் சொல்கிறீங்க. அதை பற்றி நம்ம எப்போ கவலைப்படணும், அது வந்து நம்ம எப்போ மானிட்டர் பண்ணணும்? ஃபைப்ராய்டு அப்படின்னா வந்து நார்க்கட்டி, தசை நாரில் இருக்கிற கட்டி. அது வந்து கர்ப்பப்பையில் எந்த லேயரில் வேணால் இருக்கலாம். அவுட்டர் லேயரில் இருக்கலாம், மிடில் லேயரில் இருக்கலாம், இன்னர் லேயரில் இருக்கலாம். அது இருக்கிற பொசிஷனை பொறுத்து ப்ளஸ் அதோட சைஸை பொறுத்து இந்த ஃபைப்ராய்டு நமக்கு பாதிப்பு கொடுக்கும். ஸோ அந்த கர்ப்பப்பையோட உள்ள இன்னர் லேயரில் இருந்ததுன்னா ரொம்ப சின்ன சைஸாக இருந்தால் கூட அது நிறைய ப்ளீடிங் காஸ் பண்ணும். நம்ம அதுக்கு இன்டர்வீன் பண்ணுற மாதிரி இருக்கும். கர்ப்பப்பையோட அவுட்டர் லேயரில் இருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப பெருசானா பக்கத்தில் இருக்கிற ஆர்கன்ஸ் அமுக்கிறதுக்கு வேற ப்ரெஷர் சிம்டம்ஸ் காஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மிடில் லேயரில் இருக்கும்போது ஒரு சில சமயம் அது இன்னர் லேயரை டச் பண்ணுதா அவுட்டர் லேயரை டச் பண்ணுதான்றதை பொறுத்து நமக்கு அந்த ஃபைப்ராய்டு நம்ம உடம்புல பாதிப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா ஃபைப்ராய்டை பற்றியும் பயப்பட தேவை கிடையாது. பட் இந்த மாதிரி நமக்கு அது ப்ராப்ளம் காஸ் பண்ணுதுன்னு தெரிஞ்சால் நம்ம வந்து அதை இன்டர்வீன் பண்ண முடியும். பாலிப் அப்படிங்கிறது வந்து அதுவும் ஒரு கட்டி தான், கர்ப்பப்பையோட இன்னர் லேயர்ல வரும். ஒரு சில பாலிப்ஸ் வந்து தன்னாலே போயிடும். ஒரு சில பாலிப்ஸை வந்து நம்ம அந்த ஹிஸ்ட்ரோஸ்கோபி மாதிரி பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய தேவையா இருக்கு. நீர்க்கட்டிங்கிறது வந்து ஓவரியில வருது. ஸோ அந்த ஓவரி பாலிசிஸ்டிக்கா இருந்ததுன்னா அதுல குட்டி 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 நீர்க்கட்டிகள் வரலாம். ஒரு சிலருக்கு அந்த கருமுட்டைகள் உருவாகி பெருசாகி அதை வெடிக்கிற சமயத்துல அது ப்ராப்பரா வெடிக்காம இருந்ததுன்னா அப்பயும் ஒரு நீர்க்கட்டிகள் மாதிரி ஃபார்ம் ஆகலாம்.